வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இன்னைக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ஆர்ஆர்பி ஜேஇல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? 2 pipes P and Q can fill a tank in 40 minutes and 30 minutes respectively. Both pipes are opened simultaneously and after 10 minutes pipe Q is closed. In what time after this will the tank get filled up அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பிக்யூட மினிட்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் வந்து 10 மினிட்ஸ் மட்டும்தான் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. ரெண்டு பைப்பும் வந்து ஓப்பனில் ஃபில் பண்ணியிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கியூவை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து எந்த டைமில் வந்து அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகிருக்கும், எவ்வளோ டைமில் ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பியோடது கியூவோடது. ஓகேவா? பியோடது 40 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்களா, கியூவோடது 30 மினிட்ஸ். இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 120. ஓகேவா? மொத்த ஒர்க் வந்து 120 யூனிட்ஸ். ஓகேவா? அதில் 10 மினிட்ஸ் வந்து ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் கியூவை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைப்பை வந்து கியூவை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? அப்போது ரெண்டு பைப்பு பி அண்ட் கியூவும் 10 மினிட்ஸில் வந்து எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்கன்னா, 10 மினிட்ஸில் வந்து எவ்வளோ நேரம் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இதை 40யோட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 120 கிடைக்கும்? 3. 30யோட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து 120 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4. இந்த பார்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ இந்த ரெண்டு பார்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 + 4. ஓகேவா? அதாவது இதை 120 வரப்போ எல்சிஎம் எடுக்கிறதுக்கான நம்பர் எதோ இருக்கோ அந்த ரெண்டு நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க? 10 மினிட்ஸ். ஓகேவா? இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3 + 4 7. 7 × 10 70. ஓகேவா? 70 யூனிட்ஸ் வந்து ரெண்டு பேரும் 10 மினிட்ஸில் சேர்ந்து ரெண்டு பைப்பும் வந்து டேங்கை ஃபில் பண்ணியிருக்கு. ஓகேவா? அப்போது இந்த 120ல் 70யை மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ரிமைனிங் ஒர்க் கிடச்சிருமா? அப்போ எவ்வளோ? 50 யூனிட்ஸ் வந்து மிச்சம் இருக்குது. ஓகேவா? இப்போ தான் வந்து பைப் கியூவை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ கியூவை க்ளோஸ் பண்ணிட்டா எது தான் ஃபில் பண்ணும்? பி தான் ஃபில் பண்ணும். ஓகேவா? அப்போ இவ்வளோ யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். அப்போ பியோட இது என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே பார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? 3. ஓகேவா? அப்போ பி வில் கம்ப்ளீட் இன் 50 இங்கே 3 யூனிட்ஸ் இருக்கிறதுனால 3ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 5ல் எத்தனை 3 இருக்குது? 1, ரிமைனிங் 2, 6 3 18, மிச்சம் 2. ஓகேவா? அப்போ வந்து 60 மினிட்ஸ். அப்போது இங்கே 2 ÷ 3ன்னு வரும். ஓகேவா? இப்போ இது மினிட்ல இருக்குது. இதை நம்ம செகண்டில் மாற்றோம்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? 1 minute is equal to 60 seconds. ஓகேவா? அப்போது இங்கே வந்து 2 minute இருக்கிறதுனால 16 × 2 × 60 divided by 3 போட்டோம்னா கேன்சல் பண்ணோம்னா அப்போது 16 minutes 40 seconds வரும். ஓகேவா? இது செகண்டாக மாற்றுறதுக்கு 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போது ஒன்றும் இல்லை, ரெண்டு பைப்ஸ் வந்து இவ்வளோ நேரத்தில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. 10 மினிட்ஸ் மட்டும் வந்து ரெண்டு பைப்பும் ஃபில் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து கியூவை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து எவ்வளோ நேரத்தில் அந்த டேங்க்கு ஃபில் ஆகுங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் இப்போ வந்து 40யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 120 வரும்னு பாருங்கள்? 3. அதே மாதிரி 30யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 120 வரும்? 4. ஓகேவா? அப்போ ரெண்டு பேரும் 10 மினிட்ஸில் ஒன்றா வேலை பார்த்துருக்காங்க. அதனால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இன்ட்டு 10 மினிட்ஸ் வேலை பார்த்ததுனால 10. ஓகேவா? அப்போ 70 கிடைக்கும். நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் 120. அதில் 70 வந்து வேலை பார்த்துட்டாங்க. அதாவது டேங்க் வந்து ஃபில் பண்ணியாச்சு. அதை மைனஸ் பண்ணிட்டோன்னா 50 யூனிட்ஸ் இருக்குது. அப்போது ரிமைனிங் ஒர்க்கை யார் தான் கம்ப்ளீட் பண்ணணும்? ஏன்னா பி வந்து கியூவை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து பி தான் கம்ப்ளீட் பண்ணணும். பியோடது வந்து 3 பார்ட்ஸ். ஓகேவா? அப்போ 50 ÷ 3 போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து மினிட்ஸில் இருக்குது. ஸோ செகண்டாக மாற்றுறதுக்கு 60ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 40 செகண்ட்ஸ்னு வந்துடும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர்.
P and Q can individually do some work in 60 and 75 days respectively. They started working together, but P left after some time. Q completed the work in another 30 days. In how many days after starting the work did P leave அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு பேர் எவ்வளோ சேர்ந்து செஞ்சதுக்கான டேஸும் நம்மளுக்கு கொடுக்கல. அப்போது ஃபஸ்ட்டு வந்து P அண்ட் Q. P வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 60, அடுத்து Q வந்து 75. ஓகேவா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 300 வரும். அப்போ 60யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 300 5, 75யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 300 வரும் 4. ஓகேவா? இப்போ டோட்டல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா 300 யூனிட்ஸ். ஓகேவா? இதில் P அண்ட் Q ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஒர்க் டுகெதர் வந்து நம்மளுக்கு தெரியாது. டுகெதர் வந்து அதை வந்து நம்ம ஒய் டேஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? எவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஓகேவா? அப்போது இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? P ப்ளஸ் இந்த பார்ட்ஸ் இருக்குல்ல, எல்சிஎம் எடுக்கிறப்ப என்ன வருதோ அந்த பார்ட்ஸை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்களா அதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு எவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்கங்கிறது தெரியாது, அதனால் ஒய் ப்ளஸ் Q வந்து எவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்க 30 days. அப்போ 30 இன்ட்டு Qவோட பார்ட்ஸ் என்ன 4 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ யூனிட்ஸ் 300 யூனிட்ஸ். இந்த வேலையை தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துருக்காங்க. அப்புறம் Q தனியாக பார்த்து அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்போது இதை இந்த சைடு கொண்டு போயிருங்க. 9y இஸ் ஈக்குவல் டு 300 மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 120. அப்போ 9y இஸ் ஈக்குவல் டு 180, y இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ ரெண்டு பேரும் எவ்வளோ நாள் வந்து சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்கன்னா 20 days. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எ பைப் கேன் ஃபில் அ சிஸ்டன் இன் 20 minutes பட் an outlet can empty it in 28 minutes. When both the pipes are opened, in what time is the cistern filled? ஓகேவா? ஒரு பைப்பு வந்து 20 minutesல ஃபில் பண்ணுது, இன்னொன்று வந்து 28 minutesல எம்டி பண்ணுது. ஓகேவா? அப்போ இதை வந்து 1/20ங்கிறது ஃபில் ஆகிறதுனால மைனஸ் எம்டி பண்ணுறதுனால மைனஸ் 1/28. இது மாதிரி போட்டிங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மாதிரி தான் போட்டு சால்வ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஃபில் பண்ணுது, எம்டி பண்ணுறதை மைனஸ் பண்ணிக்கணும். இது எத்தனை பைப்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி. இப்போ இன்னொன்று பைப்பு கூட கொடுத்துருந்துட்டு அதுவும் ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா கூட அதை ஆட் பண்ணிக்கணும், மற்றதை எம்டி பண்ணுறதை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்சர் அண்டு ஃபீட்பேக் எதுவும் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.